வெல்கம் டு சைக்காலஜி ஆஃப் லவ் பார்ட் 2. நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அதை பார்த்துருந்தீங்கன்னா தென் கீப் வாட்சிங். சைக்காலஜி ஆஃப் லவ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லவ், டைப்ஸ் ஆஃப் லவ் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒன் சைட் லவ் பற்றி பார்க்க போகிறோம் பிகாஸ் இட் ஹஸ் பின் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் which is a very taboo topic. So without any further ado, let's get started. ஒருத்தங்களை பிடிச்சி லவ் பண்ணி அந்த லவ் ரெசிப்ரோகேட் ஆகாம அவங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஒன் சைட் லவ். சம்டைம்ஸ் இது சீக்ரெட்டாவே போயிடும் பிகாஸ் இந்த ஒன் சைட் லவ் பண்றவங்க பயந்துட்டு சொல்லாமலே விட்டுருவாங்க. பட் அதர் டைம்ஸ் அவங்க கெத்தா போய் சொன்னாலும் they get rejected anyway. இதுக்கு பின்னாடி இருக்கிற சீன் என்ன? ஏன் நல்லா இருக்கிற இத்தனை பேர் ஒன் சைட் லவ்ல வாண்டடா போய் வலிய மாட்டிக்கிறாங்க? நம்மள யாராச்சும் ஒன் சைட் லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? சப்போஸ் நம்ம இன்னொருத்தங்களோட லவ் ரிஜெக்ட் பண்ணா எப்படி ஃபீல் ஆகும்? Let's try to answer these questions. Psychological research படி பார்த்தோம்னா unrequited love, that is one side love, is actually quite common. இதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அவங்க சிங்கிளா இருந்தாலும் நம்மள லவ் பண்ணாதவங்க மேல நமக்கு லவ் வருது. ஏற்கனவே ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரொமான்டிக்லி அன்அவைலபிளா இருக்கவங்க மேல நமக்கு லவ் வருது. உங்க பாஸ்ட்ல இருந்த எக்ஸ், அதாவது மாமா குட்டி மேல உங்களுக்கு இன்னமும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது. இது எல்லாமே ஒன் சைட் லவ் தான். ஜெனரலி ஸ்பீக்கிங் இதுக்கு ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு கிரஷ், இன்ஃபாச்சுவேஷனா மாறி அதுக்கப்புறம் தான் லவ்வா உருமாறும். As with all other forms of affection, crush is the fun part at the beginning. நான் first part வீடியோல சொன்ன மாதிரியே இன்டிமசியும் கமிட்மெண்ட்டும் இல்லாம வெறும் பேஷனும் அட்ராக்ஷனும் மட்டும் இருந்தா அது இன்ஃபாச்சுவேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஒன் சைட் லவ் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே நான் இவங்கள தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அந்த ஐடியாக்கு அவங்களே எமோஷனலா அட்டாச் ஆகி கமிட் ஆயிப்பாங்க. நோட் தட் அந்த பர்சனுக்கு அவங்க கமிட் ஆகல, அந்த ஐடியாக்கு தான் அவங்க கமிட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செகண்ட் பர்சனுக்கு நம்ம மேல ஒரு ஃபீலிங்கும் இல்ல, இது வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு ஃபீலிங்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடும். Not being loved back may make someone's feelings stronger because they start wishing for what they can't have. அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அந்த விஷயம் தான் ரொம்ப பெருசா தெரியும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் ஆளுங்க தான் இந்த ஒன் சைட் லவ்ல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு சீரியஸ் ஆயிருவாங்க. இதுக்கு நான் சொல்ல போற 5 சினாரியோல ஏதோ ஒண்ணுதான் ரீசனா இருக்கும், இல்ல 5மே கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ, அவங்க டிசைரபிளா அட்ராக்டிவா நினைக்கிற குவாலிட்டிஸை இன்னொருத்தங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இன்னொருத்தங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே சுத்தமா இல்லாமயே இருக்கலாம். இவங்க என்னமோ ஜூலியட்டை கண்டுபிடிச்ச ரோமியோ மாதிரி ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் that other person is probably not Juliet. இவங்களும் ஒன்று ரோமியோவா இருக்க போறது இல்ல, அது வேற விஷயம். The same way சில கேர்ள்ஸ் அவங்களுக்கான பிரின்ஸ் சார்மிங்கா கண்டுபிடிச்சதா நினைச்சிட்டு இருப்பாங்க. Hate to break it to you ladies, but Prince Charming doesn't exist. We're all just regular men. Second scenario, அந்த இன்னொரு பர்சனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். பட் நம்மள அவங்க எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. சினாரியோ நம்பர் 3, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற காரணத்தினால அவங்களை யார் ஃப்ரெண்ட் ஜோன் பண்றாங்களோ அந்த பர்சன் மேல தான் இவங்களுக்கு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் வரும். பிக் மிஸ்டேக். சினாரியோ நம்பர் 4, அவங்க லைஃப்ல வேற ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, செய்யறதுக்கு எதுவும் இல்லாம போர் அடிக்குதுன்றதுக்காக யாரையாச்சும் லவ் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அகைன் பேட் மூவ். ஃபிஃப்த் சினாரியோ, ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண முடியாம மத்தவங்க டெசிஷனை மதிக்க தெரியாம ரொம்ப இக்னோரண்டா இருப்பாங்க. ஹீலிங் ஃப்ரம் அ ஹார்ட் பிரேக் இஸ் நெவர் an easy thing to do. It's hard, painful and takes a while. ஒன் சைடு லவ்ல இருந்து வெளியே வரதும் அதே மாதிரி தான். பட் இந்த வெளியே வர ப்ராசஸ் நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுத்து நம்மளோட நீட்ஸ் என்ன, நம்மளோட ரொமான்டிக் பேட்டர்ன்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்க வைக்கும். ஃபியூச்சர்ல இதே மிஸ்டேக்ஸை பண்ணாம பாத்துக்கலாம். நம்மள யாராச்சும் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு அவங்க மேல லவ் இல்லாம ரிஜெக்ட் பண்ணும் போதும் கில்ட்டியா ஃபீல் பண்றது ரொம்ப காமன். பிகாஸ் இட் கேன் பி வெரி ஹார்ட் டு ஹர்ட் someone else. In both these cases, நீங்க எமோஷனல் பெயினை டீல் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா please consult a qualified psychologist. Alright, let's move on to the second part of the video, that is extramarital relationships. ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு பொலிட்டிஷியனோட அஃபேர் ஏதாச்சும் பப்ளிக்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது உடனே தலைப்பு செய்தியா மாறிடும். ஒரு மேரிட் லைஃப் நமக்கு லவ், செக்யூரிட்டி, கம்ஃபர்ட், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பீப்புள் ஆர் வெரி குவிக் டு மேக் ஜட்மெண்ட்ஸ். நம்ம சொசைட்டியில் ஒரு பிளண்டான ஒப்பீனியன் இருக்கு. செக்ஷுவல் டிசைரை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க தான் இந்த மாதிரி மேரேஜை தாண்டி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அக்கார்டிங் டு ரிசர்ச் திஸ் இஸ் சிம்பிளி நாட் ட்ரூ இன் மோஸ்ட் கேசஸ். வெறும் செக்ஷுவல் இன்ஃபிடெலிட்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் த டைம் தான் நடக்குது. அஃபேர் இருக்கிறது ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயம் தப்பா இருக்கிறதுக்கான அறிகுறி. இந்த பிரச்சனையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாமையோ இல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியாமையோ அந்த இண்டிவிஜுவலுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு வீக் கோப்பிங் மெக்கானிசமா இருக்கு. இந்த அஃபேர் மூலியமா அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பாங்க. தீஸ் நீட்ஸ் குட் பி நீட் ஃபார் இன்டிமசி, நீட் to feel more valued, need to experience more sex and so on. சரி, எந்த மாதிரி ஆளுங்கலாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுப்பாங்கன்னு பார்க்கலாம். There are many studies on why married people cheat. அவங்களுக்கு இந்த 2 personality factors கம்மியா இருக்கும். One is agreeableness, cooperative-ஆ பொலைட்டா மத்தவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போற குவாலிட்டி தான் agreeableness. இதுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ரேட்டுக்கு பேரு conscientiousness.
கான்ஷியன்ஷியஸ்னஸ். பிட் ஆஃப் a tongue twister. ஓகே, கான்ஷியன்ஸ்னா மனசாட்சி படி ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்து அவங்க டியூட்டியை கரெக்டா பார்க்க விருப்பம் இருக்கிறது தான் கான்ஷியன்ஷியஸ்னஸ். இந்த ரெண்டு பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்க அஃபேர் வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ஒன் மோர் another factor is narcissistic personality disorder or NPD. இந்த NPD இருக்கிற மேரிட் பீப்புள் அஃபேர் வச்சுக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம். NPD இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக் அன்ஃபேர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மத்தவங்க ஃபீலிங்ஸை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்களை எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும்னு யோசிப்பாங்க. பட் அவங்களால கிரிட்டிசிசமை ஹேண்டில் பண்ண முடியாது. நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இஸ் மோர் காமன்லி ஃபவுண்ட் இன் men. ஓகே, இந்த பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்லாம் விட ஒருத்தங்க அஃபேர் வச்சுப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இன்னொரு பெரிய முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. அதான் ஹிஸ்டரி. ஏற்கனவே ஒருத்தங்க லைஃப்ல ஒரு வாட்டி அஃபேர் வச்சிருந்தாங்கன்னா they'll probably do it again. சோ ஒரு மேரேஜ்ல இருக்கிறப்போ இன்னொருத்தங்களோட அஃபேர் ஆகி அந்த மேரேஜை பிரேக் பண்ணி அந்த செகண்ட் பர்சன் கூட போனாங்கன்னா அந்த செகண்ட் பர்சனை விட்டுட்டு இன்னொரு தேர்ட் பர்சன் கூட போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த நிச்சயமும் கிடையாது. நோட் பண்ணுங்க, நான் எதுவும் கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல வரல, எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கவங்க ஒரு 5000 பேர் வச்சு ஒரு பெரிய ஸ்டடி நடந்துச்சு. இந்த ஸ்டடியை நடத்தின ரிசர்ச்சர்ஸ் அந்த அஃபேர் வச்சுக்கிற பிஹேவியருக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்த்தாங்க. சோ அவங்க டிக்ளேர் பண்ணது என்னன்னா விமென் அஃபேர் வச்சுக்கிறதுக்கான பிக்கஸ்ட் ரீசனா இருந்தது அன்ஃபுல்ஃபில்ட் எமோஷனல் இன்டிமசி. பட் மென் அஃபேர் வச்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமா இருக்கிறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றப்போ நான் மீன் பண்றது ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், இது ரெண்டுத்திலுமே இருக்கிற ஸ்ட்ரெஸ். சரி, மென் அண்ட் விமென் இவங்க கிட்ட இருந்த தனித்தனி ரீசன்ஸை பார்த்தோம். ஆனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல இருந்த மென் அண்ட் விமென் ரெண்டு பேர்கிட்டயும் காமனா ஒரு ரீசன் இருந்துச்சு. அதான் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் தானே இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. ஐ நோ இந்த வீடியோ சில பேருக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்க இது மறுபடியும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியர் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.